என்னைக்காவது இதை நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சுத்தி எல்லாரும் இருக்காய்ங்க. ஆனாலும் தனியா இருக்கிற மாரி இருக்கு. ஒரு மாரி வெறுமையா இருக்கு வாழ்க்கை. எல்லாம் தான் இருக்கு. லைஃப்ல எல்லா விஷயமும் இருக்கு. அப்படி இருந்துமே சந்தோஷமா இல்லாம நீங்க இருந்திருக்கீங்களா? அப்படி இருந்த பெர்சனா இருந்தீங்கன்னா, நம்மளோட பதிவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பத்தி தான் நல்லா அலசி ஆராயப் போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு நபர் இருக்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா சம்பாதிக்கிற ஒரு பெர்சன் தான். எல்லாமும் இருக்கு. ஹேப்பியாவும் இருக்கிறாரு. இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, அவருக்கு குவைத்துக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாரிலாம் அவங்க ஆஃபீஸ்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கு. பட் அவர் மூஞ்சில ஒரு சிரிப்ப ரொம்ப மிஸ் பண்றாரு. தான் ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மாரி தான் இருக்கே தவிர, சந்தோஷமான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி உணர்வு அவர்கிட்ட இல்லவே இல்ல. ஒரு நாள் என்ன ஆகுது, ஆஃபீஸ் முடிச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, திடீர்ன்ட்டு வந்து அவரோட பைக் ரிப்பேர் ஆயிடுது. ஸோ பைக் ரிப்பேர் ஆயிடவும் அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்கு கால் பண்றாங்க. அவர் சொல்றாரு, "நான் வரதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். நீங்க வேணா அங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. அங்க போய் இருங்க. நான் வந்து வண்டிய சரி பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், என்ன பண்றது? அவர் வர வரைக்கும் எவ்வளோ நேரம் ரோட்ல நிக்கிறது அப்படின்ற ரீசனுக்காக இந்த மனுஷனும் வந்து பார்க்குக்கு போயிடுறாரு. பார்க்குக்கு போனா, அங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இவரால சந்தோஷமா இருக்க முடியல. அது ஏன்னு அவருக்கும் தெரியல. கரெக்ட்டா அப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் வருது. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு லம்சமான அமௌண்ட் தான் சேலரியா கிரெடிட் ஆயிருக்கு. சேலரியா கிரெடிட் ஆனது மட்டும் இல்லாம, அவைலபிள் பேலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு பல்க் அமௌண்ட் தான் ஆல்ரெடி இருக்கு. இவ்ளோ காசு இருந்தாலும் அவர் ஹேப்பியா இல்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் ஒரு மரத்துக்கு கீழ போய் உட்கார்றாரு. அவரு உட்கார்ற அதே மரத்தடியில பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு மாங்க் ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நெனச்சேன். இந்த பிலீவ் இன் டைம்னா எங்க இருந்து தான் இந்த மாங்க்லாம் வராங்கன்னு தெரியல. அதே மாரி இங்க ஒரு மாங்க் வந்துட்டாரு அப்படின்ற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி அதே மாரி ஒரு மாங்க் தான் அங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு காலியா இருக்கு. இவரால ஃபீல் பண்ண முடியுது. ஓகே தட்டுல இன்னும் யாரும் காசு போடல போல இருக்கு. அதான் அவர் அப்படி இருக்கிறாரு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. மூஞ்ச நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா, எதுவுமே இல்ல தானே தட்டுல. பட் ஈவன் தோ அவர் ஃபேஸ் காமா தான் இருக்கு. சில்லா தான் இருக்கிறாரு. அவர் பாட்டுல ஹேப்பியா இருக்கிற மாரி தான் இருக்கு. என்னது இது நம்மகிட்ட இவ்ளோ இருக்கு. ஆனா நம்ம மூஞ்சி அப்படி இல்ல. ஆனா அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா அவரு மூஞ்சி இப்படி இருக்கே அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருக்கிற அதே பேரலல் ஆஃப் டைம்ல கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேக்குக்குள்ள இருந்து கை எடுக்குறாரு. பார்த்தோன்னா நெறைய கலர் கலர் பவுடர் அவர்கிட்ட இருக்கு. அத வச்சு அவர் கீழ சின்ன டிராயிங் மாரி பண்றாரு. அழகா இருக்குங்க அந்த டிராயிங்கே. சூப்பரா இருக்கு. அவ்வளவும் பண்றாரு. பட் நெறைய பேர் வந்து பார்க்குறாங்களே தவிர, யாருமே அந்த தட்டுல காசும் போடல, சாப்பாடும் போடல. இவரு ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு ஃபீலே பண்ணல. அவர் பாட்டுல எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு காமா, சில்லா ஃபேஸ வச்சுட்டு இருக்காரு. இவருக்கு அத டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நானா இருந்தனா இப்படி ஒரு ஓவியத்த வரைஞ்சதுக்கு ஒரு பயலும் காசு படாம போட்டனா, எல்லார் கையும் கடிச்சு விட்டுருப்பேன். ஆனா இவரு பாரு எவ்வளோ அமைதியா இருக்கிறாரு. அவர்கிட்ட என்னமோ இருக்கியா அப்படின்ற மாரி உட்கார்ந்துட்டு அவர் ஃபேஸையே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரே தவிர எதுவும் கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாங்க் என்ன பண்றாரு, ஃப்ளூட் ஒண்ணு எடுக்குறாரு. ஃப்ளூட் எடுத்து வேற லெவல்ல வாசிக்கிறாரு. இளையராஜாக்கே டஃப் குடுப்பாரு போல இருக்கு அப்படின்ற மாரி பயங்கரமாலாம் வாசிக்கவும், இவரு உட்கார்ந்து வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. சூப்பர்! இவரு வாசிச்ச வாசிப்புக்கு இப்ப பாரு கல்லா கட்ட போகுது. அந்த தட்டு நெறைய காச கொட்ட போறாய்ங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தா, இப்பயும் அவரு வாசிச்சதெல்லாம் எல்லாரும் கேட்கறாங்க. கையெல்லாம் தட்டுனாய்ங்க. தட்டிட்டு அவன் அவன் விளையாட போயிட்டான் பார்க்குக்கு. ஒருத்தரும் எதுவும் போடல. இவருக்கா டென்ஷன் ஆவுது. "டேய்! என்னடா யாருமே இந்த மனுஷன கண்டுக்க மாட்ருக்கீங்க. எட்றா என் செக் லீஃப. போடுற அமௌண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவர் மைண்ட் அளவுல நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அதை விட இன்னொரு ஒரு விஷயம் அவர் டிஸ்டர்ப் பண்ணது அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாங்கோட ஃபேஸ் அப்பவும் சில்லா, காமா, ஹாப்பியா இருக்கிறாரு. அட என்னடா இந்த மனுஷன் போன வாட்டியாவது கலர் பவுடர் போட்டு டிராயிங் பண்ணாரு. மக்கள் மதிக்காம போனாங்க. ஓகே. இந்த முறை இவர் வாசிச்ச வாசிப்புக்கு அத்தனை பேர் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இருந்தும் கண்டுக்கல. நானா மட்டும் இருந்தேன்னா அந்த ப்ளூட் எடுத்து அவன் அவன் நடுமண்டையில நச்சு நச்சுன்னு அடிச்சிருப்பேன். இவர் எப்படி இவ்வளவு காமாவே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் பக்கத்திலேயே போய் உட்காந்துட்டு இந்த முறை வாயை திறந்தே கேட்டுறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப நேரமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி உங்களால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுது? எதுவுமே இல்லையே உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த தட்டை எடுத்து அவரோட பேகுக்குள்ள வச்சு கிளம்பின்னு இருக்கிறாரு. உடனே அவர் பேகெல்லாம் மாட்டிட்டு இறங்கி அந்த மாங்க் கீழ வரவும் சொல்றாரு, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு யார் சொன்னது? என்கிட்ட சந்தோஷன்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் இருந்துச்சுன்னா மீதி எல்லா விஷயத்தையும் என் வாழ்க்கைக்குள்ள என்னால கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி? எல்லாம் என் லைஃப்ல இருக்கு. ஆனா சந்தோஷம் இல்ல. இந்த மனுஷன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அத நானே என் கண்கூடா பார்த்துட்டேன். ஆனா சந்தோஷன்ற ஒரு விஷயம் என் கூட இருக்கு. அத வச்சு எல்லா விஷயத்தையும் என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரே. ஆம், என்னாலயும் என் வாழ்க்கைக்குள்ள சந்தோஷத்த கொண்டு வர முடியுமா? அப்படின்ற மாரி ஒரு குழப்பத்தோட கேட்கவும், அவர் என்ன பண்றாருன்னா, கிளம்புற டைம்ல மண்டை மேல கைய வச்சு, "ததாஸ்து! நீ ஒண்ணும் கவலைப்படாத. அடுத்த ஒரு நாளைக்கு, அதாவது இந்த நேரம் இப்ப ஆரம்பிக்குதுல,
நாளைக்கு இதே நேரம் வர வரைக்கும் உன்னால சந்தோஷமா வாழ முடியும், உனக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இப்போ இவருக்கா குழப்பமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல பைக் மெக்கானிக்கும் வண்டியை சரி பண்ணிட்டு சாவியை கொடுத்துறாரு. சாவி போடுற அதே பேரலல் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் விற்கும் பாத்தீங்களா, அந்த கடை வந்து தெரியுது. அந்த கடையில அவருக்கு கிட்டார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை வருது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல இருந்து அவங்களோட ஃப்ரெண்டோட கிட்டார் தான் யூஸ் பண்ணிருக்காரு தவிர அவருக்கு சொந்தமா கிட்டார் இல்லவே இல்லை. அவருக்கு வாங்கணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்கு. பட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு வயசும் ஆயிடுச்சு. ரெண்டாவது அவங்களோட பசங்களே பாத்தீங்கன்னா வந்து அவரோட ஒசரத்துக்கு வளர்ந்துட்டாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில இப்ப நம்ம கிட்டார மாட்டிட்டு வீட்டுக்கெல்லாம் போனோம்னா இந்த சூர்யா ரயில்வே ஸ்டேஷன்ல மேகனாவை பார்த்த மாதிரி ஃபீல் கொடுத்துரும், கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாங்க் என்ன சொன்னாரு, அடுத்த 24 மணி நேரத்துக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணா சந்தோஷமா இருப்போம்னு சொன்னார்ல, வாங்குவோம், அதுக்காகவே வாங்குறோம்டா அப்படின்ற மாதிரி கிட்டாரை வாங்கி மாட்டிட்டு வீட்டுக்கும் போறாரு. அவரு நினைச்ச மாதிரி அதே விஷயம் தான் நடக்குது. கதவு திறந்த உடனே அவங்க ஒய்ஃப் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்னங்க கெட்டப், கிட்டார் எல்லாம் மாட்டிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஐயோ காமெடியா இருக்கு. டே பசங்களா இங்க வாங்கலாம், உங்க அப்பாவை பாருங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். பசங்களும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பா இது என்னப்பா கூத்து, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பசங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க கிட்ட போயிட்டு நான் வாசிப்பேன் அப்படின்லாமா சொல்ல முடியும்? அதனால அவர் என்ன பண்றாரு, அமைதியா கிட்டார் எடுத்துட்டு போய் சோஃபால உட்காரு. இவங்களும் சும்மா இல்ல, சுத்தி ரவுண்டு கட்டி அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த முறை அவர் அமைதியா இல்ல, அவர் கிட்டாரை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டார் பிளே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ அப்பாக்கு இவ்வளவு நல்லா வாசிக்க வருமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா காலேஜ் டேஸ்ல இருந்தே சூப்பரா வாசிப்பாரு போல இருக்கு. அவர்கிட்ட கிட்டார் இல்லாத காரணம் ஒண்ணு, ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸோட கிட்டார் வாங்கி தான் வாசிட்டு இருந்த ரீசன்னால யாருக்குமே இவர் கிட்டார் வாசிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு போல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவர் கையில கிட்டார் இருக்கும், அவர் வாசிக்கிறத பத்தி இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க ஒய்ஃபே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்காங்க. ஈவன் தோ அவருக்கு வாசிக்க தெரியும் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. செம்ம செம்ம சந்தோஷமாயிடுது அவங்களுக்கு. ஏங்க உங்களுக்கு வாசிக்க தெரியும் இருந்துச்சுன்னா அன்னைக்கே நான் டிக்டாக்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பேங்க, என்னங்க ஏமாத்தி போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் வித்தியாசமா பாக்குறாங்க. பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்தது அவருக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போறாரு. மொட்டை மாடிக்கு போனா செம்மையா காத்தடிக்குது. அந்த கிளைமேட் சூப்பரா இருக்கு. அதாவது வந்து ரொம்ப புழுக்கமாவும் இல்ல, அதுக்காக ரொம்ப கூலிங்காவும் இல்ல, கரெக்டா இருக்கு. கரெக்டான காத்து, கரெக்டான இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவரோட மொட்டை மாடியில ஒரு ஓரத்துல பாத்தீங்கன்னா டென்ட்டுக்கு போறதுக்கான ஒரு விஷயம் வந்து வாங்கி வச்சிருக்காரு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாரு. இந்த மாதிரி மொட்டை மாடியில வந்து டென்ட் போடலாம், போட்டுட்டோம்னா நமக்கு எப்பயாவது கிளைமேட் நல்லா இருக்கிறப்ப வந்து உள்ள உட்காந்து டீ இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சாரு. ஆனா பண்ணல. இப்ப அவருக்கு தோணுது, ஏன் அதை இப்ப பண்ணக்கூடாது, செமையா இருக்கும்ல பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணி அந்த டென்ட்டை தனியாலாம் ரெடி பண்றாரு மொட்டை மாடியில. டென்ட் எல்லாம் பக்காவா போட்டி முடிச்சு லைட் செட்டப் எல்லாம் போட்டுருவோம். இப்ப பசங்க மேல வராங்க, அப்பா சூப்பரா இருக்குப்பா இந்த டென்ட் அப்படின்ற மாதிரி டென்ட்டுக்குள்ள எல்லாம் போறாங்க. அப்பாவை கட்டி பிடிக்கிறாங்க. என்னப்பா ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ண வந்திருப்போம்ல அப்படின்ற மாதிரி இவங்க பாட்டுல சந்தோஷமா பேசுவோம். அவருக்கே ப்ரௌடா இருக்கு, ஆஹா பசங்களே நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போதையா போதையா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. ஒய்ஃப் மேல வராங்க. பார்த்தா அட ஆத்தா என்னங்க ஆச்சு உங்களுக்கு, இன்னைக்கு என்னென்னவோ பண்றீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடியில வந்து அந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்து நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. அந்த ஃபேமிலியே ஹாப்பியா இருக்கு. டென்ட்லயே படுத்து தூங்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நாள் வந்து அவருக்கு போயிட்டே இருக்கு. சரியா ஒரு 3 மணி இருக்கும். அவருக்கு திடீர்னு சொல்லிட்டு தூக்கம் எல்லாம் கலைஞ்சிருது. இப்போ அவருக்கு ஒரே தாட்டா இருக்கு. உடனே ஒய்ஃபை போட்டு பரான்றாரு. அவங்களா டென்ஷன் ஆகுறாங்க. யோ உனக்கு 3 மணிக்கு தான் மூடு வருமா, மூடிட்டு படியா அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் ஆக்ரோஷமா கத்துறாங்க. அடி அதுக்கு எழுப்புறடி, எழுஞ்சிரி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை எழுப்பி தர 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 தரன்னு கீழே கூட்டு போயிட்டு பைக் எடுக்கிறாரு. எங்கேயா 3 மணிக்கு கூட்டு போற சொல்லியா அப்படின்ற மாதிரி பின்னாடி உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் பதில் சொல்லாம வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ரியலைஸ் பண்றாரு, இவங்க 2 பேர் வந்து லவ் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா இதே பைக்ல தான் போவாங்க. அப்பெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 பேரும் நல்லா இருக்க கட்டி பிடிச்சிட்டு ஒட்டுனாப்புல போவாங்க. ஆனா காலங்கள் போக போக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல இவங்க 2 பேருக்கு நடுவுல அந்த ஹேண்ட்பேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 குழந்தை வந்து உட்காந்துருச்சு. அவ்வளவுதான், இவங்களுக்குள்ள அந்த லவ் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் கிடையாது, அவரும் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான். 2 பேருமே பைக்ல வந்து போகவும் இப்போ அவங்களுக்கு பழைய தாட்லாம் வரவும் ஹஸ்பண்டை வந்து
வந்து பைக்ல ஹக் பண்றாங்க. இப்ப அவருக்கு சந்தோஷமா இருக்கு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எங்க கொண்டு போய் நிப்பாட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பீச்சில் எடுத்து போய் நிப்பாட்டுறாரு. அந்த பீச்சை பார்த்த உடனே தான் ஒய்ஃப்க்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஒண்ணு ஞாபகம் இருக்கு. சன்ரைஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க, ஒரு நாள் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து லவ் பண்றப்ப சொல்லியிருப்பாங்க. அது இப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு. அவர் வந்து அங்க கூட்டிட்டு போவோம். இப்போ ஒய்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவது. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அவருக்கா மனசுக்குள்ள வந்து கட்டி போட்டிருந்த எரும மாடு அவுத்து விட்ட மாதிரி திபு திபு திபுன்னு ஓடுது. ஒரே ஹாப்பியா இருக்கிறாரு மனுஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் தடாபுடல என்னென்னவோ சமைக்கிறாங்க. அவருக்கா சாக்காவுது. வெறுஞ்சோறு வெறுஞ்சோறுன்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்லயே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒய்ஃப் வந்து வெறும் சோறு மட்டும் தான் ரெடி பண்ணி தருவாங்க. இந்த குழம்ப கூட பாத்தீங்கன்னா அவர் அங்க இருக்கிற கேன்டீன்ல தான் வாங்கி சாப்பிடுவாரு. வெறுஞ்சோறுன்னு பட்டம் கொடுத்த ஒரு நபருக்கு அன்னைக்கு ஏகப்பட்ட சோறுகள், ஏகப்பட்ட வெரைட்டிகள் எல்லாமே கொடுக்கவும் அவராலே தாங்கிக்க முடியல. அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அவ்வளோத்தையும் தனியாலா சாப்பிட முடியுமா? அதனால அவர் என்ன பண்றாருன்னா கூட ஒர்க் பண்ற சக ஊழியர்கள்லாம் கூப்பிட்டு இதை எடுத்துக்கப்பா அதை எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. எடுக்கிற நபர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மறுபடி கொடுப்பாங்க. அதாவது அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப நிறைய விஷயத்த கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவரோட டேபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமா இருக்கு. இப்ப அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இத்தனை நாள் நம்ம இதே ரூம்ல தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஆனா வெறும் சோறு இந்த கேன்டீன்ல இருந்து வாங்கிட்டு வர ஒரு குழம்பு மட்டும்தான் இருக்கும். நம்ம குடுக்குறப்ப நமக்கு கிடைக்கவும் செய்யுதுல அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரொம்ப ரொம்ப ரியலைஸ் பண்றாரு. ச்சே, இதனாலதான் இத்தனை வருஷம் எல்லாமே இருந்தும் நம்ம சந்தோஷமா இல்லையோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரியா அந்த ஆபீஸ் முடிகிற டைமும் வருது. 6 மணிக்கு டைம் வந்து அந்த பெல் அடிக்குது. அந்த டைம் அடிச்ச உடனே அவருக்கு தோன்ற விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் எப்படி தோணும்னா பாரு கரெக்டா கிளம்புறானுங்க பாரு பைத்தியக்காரங்க, ஆபீஸ்க்காக ஏதாவது ஒரு அர்ப்பணிப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுதா பாரு. எதுவுமே இல்லாம அவனுங்க பாட்டுல முதல்ல கையை வச்சுட்டு கிளம்புறானுங்க பாரு அப்படின்ற மாதிரிதான் மத்தவங்களை அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கே தோணுது வீட்டுக்கு போகணும், பசங்க கூட இருக்கணும், ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ரெண்டாவது அவரோட மைண்டுக்குள்ள என்ன ஒரு விஷயம் இப்போ அதாவது நேத்துல இருந்து இப்ப என்ன தோணுச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நாம வாழ்க்கைக்காக தான் வேலைக்கு வந்தோம். ஆனா வேலையே வாழ்க்கையா மாறி நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாவே அங்கேயே போயிடுச்சு அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணவும் இப்ப அந்த கூட்டத்தோட கூட்டமா அவரும் நிக்கிறாரு. பயோமெட்ரிக்ல பஞ்ச் வச்சுட்டு தலைவன் வந்து கிளம்புறாரு. நேரா வீட்டுக்கு போறாரு. 1 மணி நேரம் ஹாப்பியா அந்த ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த மாங்கோட ஞாபகம் வருது. அந்த மாங்க் என்ன சொன்னாரு, 24 மணி நேரம் உனக்கு பிடிச்சதை பண்ணு, சந்தோஷம் உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. ஐயோ 24 மணி நேரம் முடிய போகுது, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி பதட்டத்துல என்ன பண்றாருன்னா அவரோட பைக் எடுக்கிறாரு. மறுபடியும் அதே பார்க்குக்கு போறாரு. அந்த மாங்கையும் மீட் பண்றாரு. இப்ப அந்த மாங்கி கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த ஒரு நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. எனக்கு என் வாழ்க்கையிலே நான் இத்தனை நாள் வாழ்ந்த அனுபவம் இந்த ஒரு நாள்ல தான் எனக்கு கிடைச்சிச்சு. இது என்னை விட்டு போயிடாதுல்ல. எனக்கு இதே விஷயத்த நீங்க தொடர்ச்சியா கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாங்கி கிட்ட கேட்கவும், யோ நான் என்ன உனக்கு வரமா கொடுத்தேன்? வரம்லாம் ஒன்றும் கொடுக்கல. நான் உனக்கு வழிதான் காட்டினேன். இதை பண்ணா உன் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும்ட்டு. நீ ஒரு நாள் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டல, ஒவ்வொரு நாளும் அதையே பண்ணு. அந்த சந்தோஷமான வாழ்க்கை உன் கூட நிரந்தரமா தங்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவர் மண்டை மேல கையை வச்சு தத்தாஸ்து அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களை போட்டுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவருக்கு ஓகேங்க. இந்த கதை கேட்கிறப்ப உங்களுக்கும் இதே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆயிருக்கும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்து பின்னாடி துரத்தி துரத்தி ஓடி ஓடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஓடுறது அப்படின்றது மட்டும்தான் பழக்கமாயிடுச்சு. எதுக்காக ஓடுறோன்றதையே மறந்து போச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதுக்காக தான், இந்த காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு ஓடி இருப்போம். இன்னைக்கு அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிட்டு இருக்கோம். பட் ஈவன் தோ கிடைச்ச விஷயத்துக்காக நம்ம சந்தோஷப்பட்டிருப்போமா? கிடையவே கிடையாது. இன்னும் வேற ஒரு விஷயம் இருக்கு, அதை துரத்தணும், அது பின்னாடி ஓடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஓட்டம் மட்டும் நிக்கவே மாட்டிருக்குல்ல. என்னைக்குதான் நம்ம ஓடுறதை நிப்பாட்ட போறோம்? நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுத்தியே ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அதை ரசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம இன்னும் எங்க ஓடிட்டு இருக்கோம்? எனக்கு மட்டும்தானா இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வலது கை பழக்கம் உடையவன் தான். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வலது கை பழக்கம் எனக்கு டிஃபால்ட்டா வந்துச்சா இல்ல சுத்தி இருக்கிறவங்களாம் இதுதான் பழக்கம் அப்படின்ட்டு எனக்கு பழக்கப்படுத்தினாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல எல்லாம் கிரிக்கெட் ஆடுறப்ப எப்படின்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ எப்பப்பெல்லாம் நான் பேட்டிங்க்கு வந்து ஆட போறேனோ அப்பப்பெல்லாம் எனக்கு கையில அடிபட்டுக்கிட்டே இருக்கும். என்னோட ஹேண்டில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிரிக்கெட் பேட்டை பிடிக்கிற இடம், அந்த இடம் எப்ப பார்த்தாலும் என்னோட ரிஸ்ட்டை கிழிச்சுக்கிட்டே இருக்கும்.
கையில கண்டினியூவா அடிபட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு கடுப்பா இருக்கும். எப்படா இந்த மேட்ச்ல அவுட் ஆவேன், எப்படா போய் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சரியா விளையாடவும் முடியாது அடிபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லா போயிட்டு இருக்க மேட்ச்ல திடீர்னு சொல்லிட்டு ஏதாவது நடக்கும். டே கார்த்தி, ஒழுங்கா வீட்டுக்கு வா, உங்க அப்பா வர டைம் ஆச்சு, வந்தாருன்னா நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்டி சவுண்ட் வரும். உடனே எங்க கூட விளையாடிட்டு இருக்க ஒரு பையன், நான் வரலடா, எங்க அப்பா வர டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி போயிடுவான். அப்ப என்ன ஆகும்னா நம்ம சொல்லுவோம், அவன் கிளம்பிட்டான், அவனுக்கு பதிலா நான் லெஃப்ட்ல ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலா லெஃப்ட் ஆகணும். நானும் வந்து லெஃப்ட்ல ஆடுவேன். ஆனா லெஃப்ட்ல ஆடுறப்ப நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடுவேன். அதாவது ரைட்ல நல்லா ரன் அடிக்கிறத விட லெஃப்ட்ல இந்த சப்ஸ்டியூட்டுக்கு பதிலா லெஃப்ட்ல ஆடுவோம் பாத்தீங்களா, அப்ப நல்லா ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு தாட் வரும், ஒருவேளை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தானா, ரைட்ல தான் நமக்கு ஒழுங்கா ஆட வரலையா, இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி தான் நம்ம ரைட்ல ஆடிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் தாட் வரும். வளர வளரதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய வந்துச்சு. நான் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட வலது கையில தான் வந்து வாட்ச் கட்டுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, இடது கையில தானே வாட்ச் கட்டணும், நீ ஏன் வலது கையில வாட்ச் கட்டுற அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப நான் சொல்லுவேன், அது எனக்கு தெரியலங்க, அது நான் சின்ன வயசுல எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்ப்பேன், அவர் கட்டி இருப்பாரு, அதனால நானும் கட்ட ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா எனக்கே தெரியல, எனக்கு இடது கை பழக்கம் இருந்திருக்கு. அதனால தான் கம்ஃபர்டபுளா நான் ரைட் ஹேண்ட்ல கட்டிட்டு இப்படி பாக்குறேன். இதே நான் லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டினா எனக்கு வாட்ச் மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கையில செக் பண்ணவே மாட்டேன். அப்பெல்லாம் நடந்த விஷயம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே புரிய ஆரம்பிக்குது. ஓகே, நமக்கே தெரியாம நமக்கு வந்து இடது கை பழக்கம் இருந்திருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் நமக்கு ரைட் ஹேண்ட்ல தான் பண்ணணும், ரைட் ஹேண்ட்ல தான் இதை செய்யணும், ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயத்த நம்மளோட லைஃப்ல ரைட்டாவே பதிய வச்சிட்டாங்க. நான் அந்த அடி பம்ப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எங்க வீட்டுல அடி பம்ப் எல்லாம் அடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லெஃப்ட்ல தான் அடிப்பேன். எங்க அம்மா வந்து திட்டிட்டு போவாங்க, லூசு பையல, இங்கிட்டு திரும்பி ரைட்ல அடிடா, ரைட்ல அடிச்சா நல்லா தண்ணி வரும், லெஃப்ட்ல அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிமா அதை அடிக்கிறமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க அம்மா பாக்குற வரைக்கும் ரைட்ல அடிச்சுட்டு எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் லெஃப்ட்ல தான் தண்ணி அடிப்பேன். எனக்கு லெஃப்ட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா, இவங்கெல்லாம் ரைட்டுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், ரைட் ஹேண்டா இருக்கிறது தான் சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனை வருஷங்கள் ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் லெஃப்ட் ஹேண்டட் ஹேபிட் உள்ள ஒரு நபர். இத்தனை வருஷம் எனக்கு இது தெரியாமலே இருந்திருக்கு. ரீசெண்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் வேலையில என் மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை வந்து வாங்கணும். என்னையும் அறியாம நான் லெஃப்ட் ஹேண்டை நீட்டி அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவோம். அவருக்கு சென்டிமெண்ட்லாம் இருக்கு போல இருக்கு. என்னது லெஃப்ட் ஹேண்டை நீட்டுற, ரைட் ஹேண்டை நீட்டு, ரைட்ல தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு உண்மையை சொல்றேன், இல்லைங்க நான் லெஃப்ட் ஹேண்டட் ஹேபிட் உள்ளவன், அதனால தான் லெஃப்ட் ஹேண்டட் நீட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவரும் கொடுத்துட்டாரு. ஆனா இதை சொல்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு. இத்தனை வருஷம் என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் இப்படிதான் ஒரு விஷயத்த பண்ணணும், இப்படிதான் இதை பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு விஷயத்த நம்மளோட லைஃப்குள்ள வந்து திணிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. நான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஹேபிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். நமக்கு அது பிடிச்சிருக்கும், நமக்கு அது நல்லாவும் வரும். ஆனா சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு லைஃப் கிடையாது, அதை நீ பண்ணனா உருப்பட மாட்டேன், வாழ்க்கையில விளங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எக்ஸலா இருந்திருப்போம். அங்க இருந்து தூக்கிட்டு போய் நமக்கு ஒண்ணுமே வராத ஒரு பிளேஸ்ல போட்டு, அங்க எல்லாரும் எக்ஸலா இருக்கிறாங்க, நீயும் போய் எக்ஸல் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நாம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த கதையில வந்த மாதிரிதான், ஒரு நாள், வெறும் ஒரே ஒரு நாள் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் கேரண்டி. இப்போ நான் இதை சொல்றதுக்கு நான் தயக்கமே வேணாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கப்ப கூட பாத்தீங்கன்னா என்னையும் அறியாம நான் லெஃப்ட் ஹேண்ட்ல தாங்க மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். ஆனா இத்தனை நாள் இது எனக்கு தெரியாமல இருந்திருக்கு பாருங்களேன். ஏன்னா இந்த சொசைட்டி அவங்க பார்வை மூலமா தான் ஒரு விஷயத்த பார்க்கும், அந்த விஷயத்த தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கும், அந்த விஷயத்த தான் நம்ம கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்ம அந்த விஷயத்துல பர்ஃபெக்டா பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு உறுத்தல் நமக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயத்த லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணிருந்தா மேபி இதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்திருப்போம், பெட்டரான ரிசல்ட் கொடுத்திருப்பணும் அப்படின்ற மாதிரி எனக்கே இப்ப தோணுது. உங்களுக்கும் அந்த ரிக்ரெட் வரக்கூடாது அப்படின்னா நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. அத ஒரு நாள் ஆரம்பிங்க. அந்த ஒரு நாள் வாழ்க்கை உங்களுக்கு அடுத்து இதே மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. என்னோட சேனலை நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி கிராஸ் செக் மட்டும் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கீங்களான்ட்டு. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் அடுத்தடுத்து வீடியோக்களை எனக்கு
எனக்கு போடுறதுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கும் பட்சத்துல தான் நிறைய வியூஸ் என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நிறைய வியூஸ் வரும்போது தான் என்னால நிறைய புது புது தகவல்களை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். இன்னைக்கு இதை பத்தி பேசுறோம். அடுத்த வீடியோல இன்னும் இதை தாண்டின நிறைய விஷயங்களை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கணும்ன்ற ஆர்வம் எனக்குள்ள இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரியான தொடர்ந்து ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.